தவறே செய்யாதவங்கன்னு இங்கே யாருமே இல்லை. ஒரு வேலையை மிகச்சரியா துல்லியமாக செய்யக்கூடியவங்க ஒரு சிலர் மட்டும்தான். ஆக எல்லார்கிட்டேயுமே குறை இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நம்மளோட பலம் பலவீனம் ரெண்டுமே நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. பலவீனம்னு நாம் நினச்சி ஒதுக்கி வைக்கிற விஷயமே ஒரு நாள் நம்மளை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துகிற ஆயுதமாக கூட மாறலாம். விழறது தோல்வி இல்லை, விழுந்த இடத்துல இருந்து எழ கற்றுக்குறோம்ல, அதுதான் நம்மளோட வெற்றி. நம்மளோட பலவீனம்னு நாம் எதை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதையே ஒரு நாள் நம்மளுடைய மிகப்பெரிய பலமாக மாற்றலாம். அதுக்கு தேவை திறமை இல்லை, அதை ஏற்றுக்கிற மனமும் மாற்றிக்கிற தைரியமும் தான். இந்த கதைகள் உங்களுக்கு தோல்வியிலிருந்து தைரியத்தை உருவாக்குறதுக்கும் பலவீனத்தை பலமாக மாற்றுறதுக்கும் கற்றுக் கொடுக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். ஒரு மலையடிவார கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஓடையிலிருந்து தான் குடிநீர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த விவசாயிக்கிட்ட 2 மண்பானைகள் இருந்துச்சு. பானைகளை ஒரு கம்போட 2 நுனியிலையும் கட்டி தொங்க விட்டுட்டு கம்போட நடுப்பகுதியை தோளில் வச்சுக்குவார். அதை தூக்கிக்கிட்டு அந்த ஓடைக்கு போய் நீர் எடுத்துக்கிட்டு திரும்பி வருவார். இது அவரோட தினசரி வழக்கம். அந்த பானைகளில் ஒன்று லேசாக கீறல் விழுந்து ஓட்டையாக இருந்துச்சு. இன்னொன்று எந்த குறையும் இல்லாத முழுமையான பானை. இன்னொரு பானை எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருந்தது. விவசாயி ஓடையிலிருந்து நீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது நல்ல பானையில் தண்ணீர் முழுமையாக அப்படியே இருந்துச்சு. கீறல் விழுந்த பானையில் தண்ணீர் பாதி கீழே வடிஞ்சு போயிருக்கும். பல வருஷங்களாக அந்த மனுஷன் 2 பானைகள்லையும் நீர் நிரப்பி வீட்டுக்கு 1.5 பானை தண்ணீரோட வீடு திரும்பிக்கிட்டு இருந்தார். குறையில்லாத அந்த நல்ல பானை தான் வேலையை சரியாக செய்கிறோங்கிற பெருமையோடு இருந்துச்சு. ஆனால் இந்த கீறல் விழுந்த பானை தன்னை நினச்சி ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஓடையில் குனிஞ்சு பானைகளில் தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருந்தார் விவசாயி. கீறல் விழுந்த பானை அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் அவர்கிட்ட பேசுச்சு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. முதல்ல குரல் எங்கிருந்து வர்றதுங்கிறதே விவசாயிக்கு புரியலை. சுத்தும் முத்தும் பார்த்தாரு. ஐயா, நான் உங்கள் பானை தான் பேசுகிறேன்னு சொல்லவும் அதிர்ந்து போனார். அதை ஆச்சரியமாக பார்த்தாரு. ஐயா, நீங்கள் என்னை மன்னிப்பீங்களான்னு பானை கேட்கவும், எதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டார். என் மேலே கீறல் விழுந்ததால் நீங்கள் முழுசாக தண்ணீரை நிரப்புனாலும் என்னால் பாதி தண்ணீரை தான் வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியுது. நீங்கள் எதிர்பார்த்ததை என்னால் நிறைவேற்ற முடியல, அதுக்காகத்தான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னிச்சு. விவசாயி இதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் பானைகளில் ஓடை தண்ணீரை நிரப்பினார். அதை கரைக்கு எடுத்துகிட்டு வந்து கம்போட 2 நுனிகள்லையும் கட்டினார். அதுக்கப்புறம் கீறல் விழுந்த பானைக்கிட்ட, இன்னைக்கு நாம் வீட்டுக்கு போகிறப்ப நம்ம போகிற பாதையை நல்லா கவனிச்சிட்டு வான்னு சொன்னார். பானையும் அதுக்கு ஒத்துக்குச்சு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பானை வர்ற வழியை கவனமாக பார்த்துக்கிட்டே வந்துச்சு. வீட்டுக்கு வந்து சேர்றப்ப அந்த பானையில் பாதி தண்ணீர் தான் இருந்துச்சு. விவசாயி பானைகளை கீழே இறக்கி வச்சுட்டு, வழியில் நீ என்ன பார்த்தேன்னு கேட்டார். நம்ம வந்த பாதையெல்லாம் அழகழகான பூக்கள் பூத்திருந்துச்சுன்னு சொன்னிச்சு. ஆமாம், பாதையில் பூக்கள் பூத்திருந்துச்சு தான். ஆனால் அதெல்லாம் பாதையோட ஒரு பக்கம் மட்டும்தான் பூத்திருந்துச்சு. அதை நீ கவனிச்சியா? இதோ பாரு, நான் உன்னோட கீறலையும் அதனால் ஓட்ட விழுந்ததையும் தண்ணீர் வழியிறதையும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க நினச்சேன். ஓடைக்கு போகிற பாதை முழுக்க எனக்கு பிடிச்ச பூக்களுக்கான விதைகளை போட்டு வச்சேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில செடிகளை நட்டு வச்சேன். நாளும் நாம் ஓடையிலிருந்து திரும்பி வர்றப்ப அந்த விதைகளுக்கும் செடிகளுக்கும் நீ தான் தண்ணீர் ஊற்றிட்டு வந்த. உன்னால தான் அற்புதமான அழகான அந்த பூக்கள் பூத்திருக்கு. அதையெல்லாம் நான் பூஜைக்கு பயன்படுத்துகிறேன். என் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்குறேன். உன்னோட கீறல் இல்லாமல் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டார். கீறல் விழுந்த பானையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு தோட்டத்தை உருவாக்குனாரு அந்த விவசாயி. தான் தொழிலாளர்களோட பலவீனத்தை நிறுவனத்துக்கு சாதகமாக மாற்றுறவங்க தான் தலை சிறந்த நிர்வாகியாக இருக்க முடியும். மற்றவங்களோட பலவீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் தலைமை பண்போட அடையாளம். அதை தான் இந்த விவசாயி செஞ்சுருக்காரு. நம்மளோட குறைபாடுகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் செயல்படும் போது நம்மளாலையும் நாம் நினச்சதை சாதிக்க முடியுங்கிறத தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஒருத்தரோட மனம் பலவீனமாக இருந்தால் அவரோட குணமும் பலவீனமாக மாறிடுங்கிறாரு விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இழப்புகள் மனிதர்களால் தவிர்க்க முடியாதது.
நெருக்கமானவங்களை பறி கொடுக்கறது, வியாபாரம் நொடிச்சு போகிறது, விபத்துகளில் உடல் உறுப்புகளை இழக்கிறதுன்னு மனுஷ வாழ்க்கையில் பல இழப்புகள். அதை ஏற்றுக்கிற பக்குவமும் மனநிலையும் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறாங்க. இழப்பை இழப்பாக நினைக்காம அவங்களோட பலவீனத்தை பலமாக மாற்றுறவங்க தான் சாதனை படைக்கிறாங்க. தன்னோட மிகப்பெரிய பலவீனத்தை பலமாக மாற்ற முடியும்னு காட்டின ஒரு பையனோட கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஜப்பானில் ஒரு 10 வயசு சின்ன பையன் இருந்தான். ஜூடோ கற்றுக்கணுங்கிறது அவனோட தீராத ஆசை. ஜூடோவுக்கு பேர் போன நாடு அது. அவன் இருந்த ஊர்லேயும் ஜூடோ கற்றுக் கொடுக்க பல பள்ளிகள் இருந்துச்சு. ஒன்று தான் ஜூடோ கற்றுக்கிறதுக்கு அவனுக்கு தடையாக இருந்துச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு நடந்த கார் விபத்து. அதில் அவன் தன்னோட இடது கையை இழந்துட்டான். அந்த சிறுவனோட தாய் ஜூடோ கற்றுக் கொடுக்குற பள்ளிகளுக்கெல்லாம் போய் கேட்டு பார்த்தாங்க. 2 கைகள் இல்லாமல் ஜூடோவா, அது ரொம்ப சிரமம் அப்படிங்கிற பதில் தான் எல்லா பள்ளியிலையுமே கிடச்சிது. ஒரு பள்ளியில் மட்டும் ஜூடோ மாஸ்டர் சிறுவனை சேர்த்துக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் ரொம்ப வயசானவராக இருந்தார். எப்போ வரணும், எவ்வளவு நேரம் பயிற்சி, கட்டணம் எவ்வளவு எல்லாத்தையுமே சிறுவனோட அம்மா கிட்ட சொன்னார். அடுத்த நாள் அந்த சின்ன பையன் குரு சொன்ன நேரத்துக்கு ஜூடோ பள்ளிக்கு போனான். அவர் கற்றுக் கொடுத்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். 3 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. நல்ல பயிற்சி தான். ஆனால் அவனோட குரு அவனுக்கு அது வரைக்கும் ஜூடோவில் ஒரே ஒரு அசைவையும் நுட்பத்தையும் தான் கற்றுக் கொடுத்துருந்தாரு. ஒரு நாள் குரு கிட்ட போய், மாஸ்டர், எனக்கு ஜூடோவில் ஒரே ஒரு நுட்பத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கீங்க, வேற எதுவுமே கற்றுத்தர மாட்டீங்களான்னு கேட்டான். உண்மைதான், ஜூடோவில் இந்த ஒரே ஒரு நுட்பம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் இதை மட்டும்தான் நீ அவசியம் தெரிஞ்சுக்கணும். நீ போகலான்னு குரு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலை. சிறுவன் தன்னோட பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். பல மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போவும் அவனுக்கு ஜூடோவில் வேறு எந்த நுட்பத்தையுமே குரு கற்றுக் கொடுக்கல. அந்த ஊரில் ஒரு ஜூடோ போட்டி. அதில் கலந்துக்க பள்ளி சார்பாக அந்த சிறுவனோட பேரை கொடுத்திருந்தாரு மாஸ்டர். சிறுவன் தன்னோட அம்மா கிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னான். அம்மா சந்தோஷத்தில் மகனை கட்டி அணைச்சி தானும் போட்டியை பார்க்க வர்றதா சொன்னாங்க. சிறுவனுக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான். அவன் பள்ளியில் பல மாணவர்கள் ஜூடோவில் பல நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவனுக்கும் பல மாதங்களாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு நுட்பந்தான். அதை வச்சுக்கிட்டு போட்டியில் ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் அவனோட சந்தேகமே. ஒரு கையை வச்சுக்கிட்டு அவனால் ஜூடோ போட்டியில் பங்கேற்க முடியுமா? போட்டியில் அவனுக்கு அடி ஏதும் படாமல் இருக்கணுமேங்கிற பயம் அம்மாவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. போட்டி நாளும் வந்துச்சு. அந்த சிறுவன் பங்கெடுத்துக்கிட்ட முதல் போட்டி இதுதான். அவன்தான் ஜெயிச்சான். கூட்டம் அதிசயத்தோடு அவனை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குரு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஜூடோ நுட்பத்துக்கு இவ்வளவு சக்தியா? சிறுவன் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தான். 2வது போட்டி, அதுலேயும் அவனுக்கு தான் வெற்றி கிடைச்சிது. 3வது, அதில் வெற்றி அடைஞ்சா இறுதி போட்டிக்கே அவன் தகுதி ஆயிடுவான். 3வது போட்டி, கூட்டம் மொத்தமும் மூச்சு விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுலேயும் அவன் ஜெயிச்சிட்டான். ஒரே கைத்தட்டலும் ஆரவாரமுமா அரங்கமே அதிர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இறுதி போட்டி நடக்கிற நாளும் வந்துச்சு. அந்த சிறுவனை எதிர்த்து போட்டி போடுறவன் ஆஜானு பாகுவா நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு முன்னால் இவன் சின்ன குட்டி ஆடு மாதிரி தெரிஞ்சான். இவனால் அவனை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற முடியுமாங்கிற கேள்வியோட நடுவர் சிறுவனோட குரு கிட்ட வந்தார். இந்த பையன் பாவையா, வேணாம், போட்டியிலேருந்து அவனை விலக சொல்லிடுங்க. அவன் கூட இவன் மோதுனா பலமாக அடிபட்டுற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு. பரவாயில்ல, 2 பேரும் மோதட்டுன்னு குரு சொல்லிட்டாரு. போட்டி ஆரம்பிச்சுது. 2 தடவை தான் அந்த சிறுவன் தடுமாறினான். 3வது தடவை வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த வருஷம் அந்த நகரத்தில் நடந்த ஜூடோ டோர்னமெண்ட்டில் அவன் தான் சாம்பியன். அடுத்த நாள் அவன் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு குரு கிட்ட வந்து, குருவே, நீங்கள் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு நுட்பத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டான். நீ ஜெயிச்சதுக்கு 2 காரணம்தான். ஜூடோவில் எதிராளியை தூக்கி வீசி அடிக்கிற வித்தையிலேயே கஷ்டமான ஒன்றில் நீ மாஸ்டர் ஆயிட்ட. இன்னொன்று, அந்த நுட்பத்தை உன் பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறப்ப எதிராளி உன் இடது கையை தான் இழுக்க முடியும். உனக்கு இடது கை இல்லாததுனால அது சாத்தியமில்லை. அதனால தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு சொன்னார். தன்னோட பலவீனத்தை பலமாக மாற்றி கொடுத்த தன்னோட குருவை நெகிழ்ச்சியோட வணங்கினா சிறுவன். பலவீனமாக நாம் நினைக்கிறதையே சரியான வழிகாட்டுதல் கிடைச்சா அதிக சக்தியாக மாற்றலாங்கிறத இந்த கதை நமக்கு புரிய வைக்குது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நம்ம பார்க்குற வேலை தான் ரொம்ப கஷ்டம், நமக்கு மட்டும் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே கிடைக்கிது.
மற்றவங்கெல்லாம் சுகமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அக்கறைக்கு இக்கரை எப்போவுமே பச்சையாக தான் தெரியும். ஆனால் அந்த பச்சைக்கு பின்னால் இருக்கிற வழியை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு மண்பாண்டம் செய்கிறவரும் வைரம் தீட்டுறவரும் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேருமே அவங்களோட தொழிலில் சிறந்தவங்களாக இருந்தாங்க. அவங்க செய்கிற பொருள்களை பல ஊர்களில் இருக்கிற மக்களும் விரும்பி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மண்பாண்டம் செய்கிறவர்கிட்ட வைரம் தீட்டுறவர், எப்படி இருக்க, உன் வேலை எப்படி போகுதுன்னு கேட்டார். மண்பாண்டம் செய்கிறவர், அட போப்பா, எனக்கு களிமண்ணில் வேலை, நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கிட்டு கையெல்லாம் அழுக்காக்கிக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு, உன்னை போல் வெள்ளையும் சொல்லையுமா இருக்க முடியுமா என்ன, அலுப்பு தட்டுதுப்பா அப்படின்னு கொட்டாவி விட்டார். அதுக்கு அந்த வைர வியாபாரி, உனக்கு என்ன தெரியும் என் வேலையை பற்றி, நாளெல்லாம் வைரத்தை தீட்டுறேன்னு எத்தனை தடவை என் கையை அறுத்து காயப்படுத்திக்கிறேன்னு தெரியுமா, உன் வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் இல்லை, வேலை செஞ்சு கையெல்லாம் புண்ணாகி போனது தான் மிச்சம், இன்னைக்கு நாள் முழுவதும் இந்த வேலையை தான் ஆபத்துன்னு தெரிஞ்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அழுத்துக்கிட்டே புண்ணாகி போன தன்னோட கைகளை காட்டினாரு. யாருக்குமே அவங்கவுங்க பார்க்குற வேலையில் மகிழ்ச்சி இல்லையா, மகிழ்ச்சியான வேலை தான் எதுன்னு 2 பேருமே சிந்திச்சாங்க. அவங்களுக்கு எதுவுமே பிடிபடலை. ஊரில் எல்லாரும் மதித்து நடக்கிற ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். 2 பேரும் அவர்கிட்ட போனாங்க. ஐயா, எங்களோட வேலையில் அலுப்பும் ஆபத்தும் தான் தெரியுது, எப்போவுமே மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. பெரியவர் சிரிச்சுக்கிட்டே, உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் செய்கிறத தவிர வேறு ஏதாவது வேலை தெரியுமான்னு கேட்டார். அவங்க 2 பேருமே, எங்களுக்கு இந்த வேலையை விட்டால் வேறு எந்த வேலையும் தெரியாதியான்னு சொன்னாங்க. உலகத்திலேயே மண்பாண்டங்களும் தீட்டின வைரங்களும் இயற்கையிலே கிடைச்சா என்ன நடக்கும்னு அவர் கேட்டார். எங்கள் வேலைக்கே மதிப்பில்லாமல் போயிடுமேன்னு பயத்தோடு சொன்னாங்க. அப்படின்னா உங்கள் வேலைக்கு என்ன மதிப்புன்னு பெரியவர் கேட்டார். களிமண்ணை பாண்டமாக உருவாக்குறதும் இயற்கையில் கிடைக்கிற வைரத்தை மின்னல் போல் பளபளக்க வைக்கிறதும் தான் அப்படின்னு 2 பேருமே பதில் சொன்னாங்க. உலகத்தில் குறை இருக்கிறதுனால தான் உங்கள் 2 பேருக்கும் வேலை இருக்குது. அந்த குறைகளை நிறை செய்கிற திறமை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களை மக்கள் மதிக்கிறாங்க. அந்த திறமை மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் எங்கெங்கேயோ இருந்து உங்களை தேடி வர்றாங்க. நீங்கள் அதை பெருசாக நினைக்காம குறைகளால் ஏற்படுற வருத்தங்களை பெருசாக நினைக்கிறீங்க. மகிழ்ச்சி கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் உங்களோட பார்வையில் தான் இருக்குது, செய்கிற வேலையில் இல்லை. குறைகளை அதை நிறை செய்கிற வாய்ப்பாக பார்க்குறவன் மகிழ்ச்சியோடு இருக்கான், குறைய அதில் உள்ள சிரமங்களாக பார்க்குறவன் வருத்தத்தோடு இருக்கிறான்னு சொல்லி முடித்தார். அக்கறைக்கு இக்கரை பச்சையாக தெரியுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பச்சைக்கு பின்னால் இருக்கிற வலி அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். குறை இல்லைன்னா மண்பாண்டக்காரனுக்கும் வேலை கிடையாது, வைரம் தீட்டுறவனுக்கும் மதிப்பு கிடையாது. குறை தான் திறமையை உருவாக்குது, திறமை தான் மதிப்பை உருவாக்குது. அந்த மதிப்பை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ மகிழ்ச்சி உங்களுக்கு தானாக வந்து சேரும். உங்கள் வேலை கஷ்டம் கிடையாது, அதுதான் உங்களோட அடையாளம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக அமையும். எல்லாருக்குமே பலவீனம் இருக்கும், அதை கடந்து மேலே வர்றவனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு விவசாயி பொதி சுமக்கிற கழுதை ஒன்றை வளர்த்துக்கிட்டு வந்தார். அது ஒரு நாள் அவரோட தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணத்துல தவறி விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்த கழுதை கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதை எப்படி காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றதுன்னு அவர் விடிய விடிய யோசிச்சார். கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு யோசனையும் புலப்படலை. காப்பாற்ற எடுக்கிற எந்த முயற்சியும் அந்த கழுதையோட விலையை விட அதிக செலவாகக்கூடியதாக இருந்துச்சு. அந்த கிணறு எப்படியும் மூடப்படணும், அது ஒரு பாழடைஞ்ச கிணறு, எப்படியும் அதை ஒரு நாள் மூடிதான் ஆகணும். அதே நேரத்தில் இந்த கழுதையும் ரொம்ப வயசான கழுதை, அதை காப்பாற்றுறதும் வீண் வேலை. இதெல்லாம் யோசிச்ச அவர் கழுதையோட அப்படியே அந்த கிணத்தை மூடிடுறதுன்னு முடிவு பண்ணார். அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட எல்லாருமே திரண்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு மண் திட்டிலேருந்து மண்ணை மண்வெட்டியில் அள்ளி கொண்டு வந்து அந்த கிணத்துக்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. அந்த கழுதை நடக்கிறது என்னங்கிறது உணர்ந்து மரண பயத்தில் கத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதோட அலறலை யாருமே சட்டை பண்ணலை. இவங்க தொடர்ந்து மண்ணை அள்ளி கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அலறல் சத்தம் நின்று போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இப்படியே மண்ணை அள்ளி கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. விவசாயி அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தாரு. அவர் பார்த்த அந்த காட்சி அவரை வியக்க வச்சிருச்சு. ஒவ்வொரு தடவையும் மண்ணை கொட்டுறப்பையும் கழுதை தன்னோட உடலை ஒரு முறை உதறி மண்ணை கீழே தள்ளி அந்த மண் மேலே ஏறி நின்றுக்கிட்டே வந்துச்சு. இப்படியே பல அடி அது மேலே வந்துருந்துச்சு.
இவங்க மேலும் மேலும் மண்ணை போட போட கழுதை தன்னோட முயற்சியை கைவிடாம உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அது மேலே ஏறி நின்றுக்கிட்டே வந்துச்சு. கழுதையோட இடைவிடாத இந்த முயற்சியால ஒரு வழியா கிணத்தோட விளிம்புக்கே அது வந்துருச்சு. எல்லாரும் வியந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. விளிம்புக்கு வந்த உடனே மகிழ்ச்சியில கனைச்ச கழுதை ஒரே ஓட்டமா ஓடி தோட்டத்துக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. வாழ்க்கை பல சந்தர்ப்பங்கள்ல இப்படிதான் நம்மளை படுகுழியில தள்ளி குப்பைகளையும் மண்ணையும் நம்ம மேல கொட்டி நம்மளை சமாதி கட்ட பார்க்கும். ஆனால் நாம தான் இந்த கழுதை மாதிரி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பிடிச்சிக்கிட்டு அதை உதறி தள்ளிட்டு மேலே வந்துடணும். நம்மளை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடிச்சு நம்ம ஏறி போகிற படிக்கற்களாக மாற்றிக்கணும். எத்தனை பெரிய குழியில் நீங்கள் விழுந்தாலும் இதோட நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காம விடாமுயற்சியோடு முன்னேறினா நிச்சயமாக நீங்கள் மேலே வரலாம். இனிமே நீங்கள் எதுக்குள்ளே விழுந்தா என்ன, உங்கள் மேலே எது விழுந்தா என்ன, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களை புதைக்க நினைச்ச இடத்துலையே நீங்கள் உயர்ந்து காட்டுங்க. குறைகளே இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. உங்களோட குறைகளை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்களா இல்லை அதை ஏற்றுக்கிறீங்களா? வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியம் இதில் தான் இருக்குது. நம்மளோட குறைகளை மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட வெற்றிக்கு அது தடையா இருக்கும்னு நம்மளாம் நினைக்கிறோம். நம்மளோட குறைகளை மறைக்காம அதை அப்படியே ஏற்றுக்கிட்டா நம்மளால் உண்மையான வெற்றியை அடைய முடியுமா முடியாதா? நம்மளோட குறைகள் நம்ம வெற்றிக்கு தடையா இல்லை அந்த தடையை உடைக்கிற சாவியான்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கட்டாயம் கேளுங்க. ஒரு நாட்டில் கவி சக்கரவர்த்தின்னு பிரபலமான சமயக்காரர் ஒருத்தர் இருந்தார். அந்த நாட்டில் உள்ள மன்னருக்கும் அரசவையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கவி சக்கரவர்த்தி தான் வழக்கமாக சமைப்பார். அவர் கைப்பட்டாலே உணவு பண்டங்கள் எல்லாம் அமிர்தமாக மாறுற அளவுக்கு அவ்வளவு உணவுகளையும் சுவையோடு சமைக்கிற தனித்துவமான கைப்பக்குவம் அந்த சமையல்காரருக்கு இருந்துச்சு. இவ்வளவு பேரோடையும் புகழோடையும் இருக்கிற அரசவையோட பரம்பரை சமையல்காரருக்கு குணசீலன்கிற மகன் ஒருத்தர் இருந்தான். தனக்கு அப்புறம் தன்னோட சமையல் கலை எல்லாத்தையும் தன்னோட மகனுக்கு கற்றுக் கொடுத்துடணுங்கிறதுல கவி சக்கரவர்த்தி ரொம்ப கவனமாக இருந்தார். அதனால் எப்பொழுதும் சமைக்கிறப்ப தன்னோட மகனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு மிக நுணுக்கமான ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தார். குணசீலனும் தான் அப்பா கிட்டேருந்து பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்தாலும் அவன் அப்பா அளவுக்கு அவனால் உணவில் சுவையை கொண்டு வர முடியல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாட்டோட இளவரசிக்கு திருமணம் செய்கிறதுக்காக சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த சுயம்பரத்துக்காக பல நாடுகள்ல இருந்தும் இளவரசர்கள் வந்திருந்தாங்க. அப்படி பல நாட்டு இளவரசர்களும் வந்திருக்கிற வேளையில் கவி சக்கரவர்த்தி தன்னோட திறமையை காட்டி ரொம்ப சுவையான உணவுகளை ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தார். அப்படி பரிமாறுறப்ப தான் சமைச்ச சுவையான உணவுகளை எல்லாம் தான் மகன்தான் சமைச்சான்னு அறிமுகப்படுத்தி வச்சார். இது மூலமாக தனக்கப்புறம் தன்னோட மகனும் அரசவை சமயக்காரனா பணியாற்ற முடியும்னு நினச்சி அவர் அதுக்கான திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்திக்கிட்டு இருந்தார். சுயமரத்துக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையில் பளு தூக்குற போட்டியில் ரொம்ப ஆர்வம் இருக்கிற அந்த நாட்டோட இளவரசி எந்த இளவரசன் பளு தூக்குற போட்டியில் வெற்றி அடைகிறாரோ அவரை தான் திருமணம் செய்துக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. போட்டிக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய கொப்பரையில் நீரை நிரப்பி கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாரும் பளு தூக்குற போட்டினோன்னு ஏதோ இரும்பு மாதிரி ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருளை தூக்குறதா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேளையில் ஒரு பெரிய கொப்பரையில் தண்ணீர் நிரப்பப்பட்டு கொண்டு வந்து வச்சதோடனே அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கொப்பரையில் இருக்கிற தண்ணீரை சிந்தாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கணுங்கிறது தான் அங்கே நடத்தப்பட்ட போட்டியோட விதி. வந்திருந்த இளவரசர்கள் எல்லாருமே ஒருத்தராக முயற்சி பண்ணாங்க. பலரால் தூக்கவே முடியலை. சிலர் தூக்கும் போதே தண்ணீரை நிறைய சிந்திட்டாங்க. கடைசியாக ஒருத்தர் கூட சுயம்பரத்தில் வெற்றி பெறலை. இந்த நிலை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே உணவு பரிமாறுறதுக்காக வந்த குணசீலன் நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருந்தான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே போய் துளி கூட நீர் சிந்தாமல் கொப்பரையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வச்சுட்டான். அதை பார்த்த மன்னர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், நீ ரொம்ப நல்லா சமைப்பேங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு எடை கொண்ட ஒரு பொருளை உன்னால் இவ்வளவு எளிமையாக நகர்த்த முடியுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னார். இல்லை அரசே, நீங்கள் உன்னை தவறாக புரிஞ்சிட்ருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு சமையல் கலை அவ்வளவு சிறப்பாக வராது. நீங்கள் ருசி பார்த்ததில் பெரும்பாலானது என்னோட அப்பா சமைச்சது. எனக்கான வாய்ப்புகள் கிடைக்காததால் என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியலைன்னு சொன்னான். அதுக்கு அரசர், உன்னோட நேர்மையாக நான் ரொம்ப பாராட்டுறேன். உனக்கே என் மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி அந்த சமையல்காரர் மகன் குணசீலனுக்கே இளவரசியை திருமணம் முடிச்சு கொடுத்தாரு.
அங்கே வந்த மற்ற இளவரசர்கள் எல்லாரும் அரசர்கிட்ட நீங்கள் வித்தியாசமாக இப்படி ஒரு பெரிய கொப்பரையில் தண்ணீரை நிரப்பி அதை எங்களை தூக்க வைக்க காரணம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு அரசர், வழக்கமாக நடத்தப்படுற பளு தூக்குற போட்டியில் உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே இந்த போட்டியில் கலந்துக்கிற உங்களோட நிதானத்தையும் சாமர்த்தியத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணேன். எதிரிகள் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வர்றப்ப அவங்கள அழிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம நாட்டோட குடிமக்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நிதானமான ஒரு அறிவு தேவை. அதனால தான் உங்களோட நிதானத்தை பரிசோதிக்கிறதுக்காக இந்த போட்டியை ஏற்பாடு செஞ்சேன்னு விளக்கம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களில் பலருக்கு நான் தேர்ந்தெடுத்த போட்டியில் பங்கேற்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறதே உங்களுக்கு தெரியல. போட்டியை அறிவித்த உடனேயே எல்லாரும் களத்தில் இறங்கிட்டீங்க. உங்களோட குறை என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாதப்ப அதை நிறைகளாக மாற்றுறதை பற்றி உங்களால் எப்படி சிந்திக்க முடியும்னு கேட்டார். அப்போ தான் அந்த இளவரசர்களுக்கு தங்களோட தவறு என்னங்கிறதே புரிஞ்சிச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மறை சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்கிற நம்மளோட குறைகளை தெரியாமல் பார்த்துக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவோம். பெரும்பாலான நேரங்களில் எந்த ஒரு மனுஷனும் சக மனுஷன்கிட்ட வெளிப்படையாக நடந்துக்கிறதே இல்லை. தன்னை பற்றின உண்மையான பிம்பம் வெளியில் தெரிஞ்சிருமோங்கிற பயத்தில் தான் பெரும்பாலும் மற்றவங்க கிட்ட நாம் பழகிக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஆனால் அப்படி ஒரு போலியான பிம்பத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கணுங்கிறப்ப நம்மளால் எந்த ஒரு செயல்லையும் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாது. நம்ம ஒரு செயலை சிறப்பாக செஞ்சு அதில் வெற்றி அடையணும்னா அதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட உள்ள குறைகளை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். குறைகள்ங்கிறது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளை ரொம்ப பாதிக்க வைக்குது. அப்படிப்பட்ட குறைகளை நாம் மாற்றிட முடியும். ஆனால் பெரும்பாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்ங்கிறது நம்மளோட பரம்பரையிலையோ அல்லது நம்மளோட மரபணுக்கள் வழியாவோ நமக்கு கடத்தப்பட்டதாக கூட இருக்கலாம். நாம் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை சரியான முறையில் கண்டுபிடிச்சி அதை ஏற்றுக்கிட்டு மாற்றுறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் சிறப்பான காரியங்களை செஞ்சு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். அதனால் ஒருபோதும் குறைகளை ஏற்றுக்க தயங்கக்கூடாது. நம்மளோட குறைகளை தைரியமாக வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டு அடுத்த பணிகளை செய்யும்போது இதோ இந்த சமயக்காரரோட மகன் வெற்றி பெற்றது மாதிரி நாமளும் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். அதனால் நாமளும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை எப்போவுமே மறைச்சிக்கிட்டு போலியாக ஒரு பிம்பத்தோடு வாழ முயற்சி பண்ணாமல் குறைகளை ஏற்றுக்கிட்டு அதை நிறைகளாக மாற்ற பயிற்சி எடுக்கிறது மூலமாக நிச்சயமாக நம்மளாலையும் வெற்றி அடைய முடியும். நமக்கும் வெற்றி கதவுகள் திறக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.